மிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு சில விஷயத்தை சொல்ல போகிறோம். நம்மளுடைய கிச்சனில் நம்ம தெரியாமல் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக நமக்கு வறுமை, நோய், அதுக்கப்புறம் நம்மளுடைய வருமானத்தில் குறைவுன்னு சொல்லிட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கு. நாம் அதில் அசால்ட்டாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வறுமையிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் வீட்டில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னும் வீடே பார்த்திங்கன்னா பரக்கத் நிரம்பியதாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் சொல்ல போகிறோம். நம்ம சொல்கிற எதுவுமே பார்த்திங்கன்னா அமல்கள் கிடையாது, நம்ம செய்யக்கூடிய செயல்களாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா வீடுகளில் நம்ம வச்சுக்கக்கூடாத ஒரு 4 பொருட்கள்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருக்கோமோ அதை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. இது கிச்சனை பற்றி மட்டும் சொல்ல போகிறோம். அது பார்த்திங்கன்னா வீட்டை பற்றி பொதுவாக சொல்லியிருந்தோம். நபி அவர்கள் 4 அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க. அந்த 4 அறிவிப்புகளையும் சுட்டி காட்டி நம்ம சொல்லியிருந்தோம். அதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. இதில் இருக்கக்கூடிய 4ல் 3 விஷயம் எனக்கு முன்னாடி தெரியாது, நான் செய்துட்டு இருந்தேன், இப்போ நான் திருத்திக்கிட்டேன்லாம் சொல்லியிருந்தீங்க. மாஷா அல்லாஹ். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. இது சாதாரண விஷயங்கள் தான், ஆனால் நம்ம அதை செஞ்சிட்ருக்கோங்கிறதுனால தான் நம்ம இதை ஒரு வீடியோவாக போடுறோம். அதுலேயே நிறைய பேர் கிச்சனை பற்றி தான் ஒரு 2-3 டவுட் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நம்ம இப்போ கிச்சனை பற்றி நம்ம வீடியோ போடுறோம். இந்த விஷயங்களை நீங்கள் கிச்சனில் சரி செய்து கொள்ளுங்கள், பரக்கத் நிரம்பியதாக மாறும். இப்போ அந்த விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயமா நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா வீடுகளிலுமே செய்யக்கூடிய தவறுகள் இது பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடத்துல நாம்ளே பார்த்துருக்கோம். அதனால் இதை தான் முதல்ல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு போய் கிச்சனுடைய மூலையில் குவிப்பது. அதாவது எப்பயுமே குப்பை இருக்கக்கூடிய இடமும் அதே மாதிரி கழிவறை இருக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா நமக்கு ஷைத்தான் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல நமக்கு அதிகமான நோய்கள் வரும். நமக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்காது. அதனால தான் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வர வரையுமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு குர்ஆன் வசனங்கள் கூட நம்ம ஓத முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த குப்பைகளை நம்ம வீடுகளுக்குள்ளேயே, அதுவும் கிச்சன்லேயே வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, அப்போ மாதிரிலாம் இப்போ வீடுகள்லாம் ரொம்ப விசாலமாலாம் இருக்கிறது இல்லை. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அளவான அளவுக்கு தான் வீடு இருக்குது. ஒரு ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பையெல்லாம் கூட்டினாங்கன்னா ஹால்லாம் யாராவது வருவாங்க போவாங்க அப்படிங்கிறதுனால ரூம்லலாம் கோச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டுற குப்பைகளை கொண்டு போய் கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் எங்கேயாவது குவிச்சு வச்சுருவாங்க. அள்ளவே மாட்டாங்க. இது நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மூலையில் போட்டு வைப்பாங்க. இப்போ வீடு ஃபுல்லாக கூட்டி கொண்டு போய் எப்படி மூலையில் கூச்சி வைக்கிறாங்களோ அதே மாதிரி கிச்சன் இருந்துட்டாவே நம்ம காய்கறியெலாம் அறிவோம், உரிப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதிகமாக குப்பை கிச்சனில் மட்டும் தான் விழுகும், வேற எங்கேயும் விழுகாது. அப்படி நீங்கள் கிச்சனில் குப்பைகளை குவிச்சு வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அது ஷைத்தான்கள், ஜின்கள் விரும்பக்கூடிய இடமா போயிடும் உங்களுக்கு. அதனால வீடுகளில் மலக்குகள் வராதனால பிரச்சனைகள் வரும், வறுமை, தரித்திரம் வரும். அதனால் நீங்கள் எந்த ஒரு குப்பைகளாக இருந்தாலும் சரி அதை கூட்டி குவிக்காதீங்க. அது வீடு ஃபுல்லாக கூட்டி கிச்சனில் குவிச்சாலும் சரி, இல்லை கிச்சனில் இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு போய் அப்படியே ஒரு செவத்தோரத்தில் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி செய்யாதீங்க. அப்பப்போ அப்புறப்படுத்துறது, அதை வெளியே கொண்டு போயிடுறதா சிறந்தது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குவிச்சு வைக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிச்சனுக்குள்ளே தான் டஸ்ட்பினே வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா வெளியே ஒரு டஸ்ட்பின் இருந்தாலும் கிச்சனுக்குள்ளே ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்போம். ஏன்னா கிச்சனில் தான் அதிகமாக குப்பையெல்லாம் வரும். நம்ம முட்டை பொரிச்சோம்னா கூட முட்டை துள்ளி எங்கே போய் போட முடியும், குப்பை தொட்டியில் தான் போட முடியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிருப்போம்னா ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்போம். ஆனால் அந்த டஸ்ட்பினில் நம்ம பொருளை போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா அதை சுத்தப்படுத்துறதே இல்லை. அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க, 2-3 நாள் கணக்காக அது நிறையிற வரையும் விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. நீங்கள் தினமும் இரவு தூங்குவதற்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய குப்பைகளை மட்டும் என்ன பண்ணிடுங்க, வெளியே வாசலுக்கு கொண்டு போயிருங்க. நீங்கள் வெளியே வேறு ஒரு மெயின் குப்பை தொட்டி வச்சு அந்த குப்பை தொட்டி கொண்டு போயிருங்க. ஏன்னா வீடுகளுக்குள்ளே குப்பைகள் இருந்து கொண்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, மகரிப் நேரத்துலலாம் நமக்கு மலக்குமார்கள் வர மாட்டாங்க. அப்போ குவிச்சு வைக்கிறது மட்டும் கிடையாது, குப்பை தொட்டிக்குள்ளே கிச்சனுக்குள்ளே வச்சு போட்டு வச்சுட்டு அதை நம்ம எடுக்காமல் வைக்கிறதுமே தவறு. அப்போ அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இது எல்லார் வீட்லேயும் பண்ணுறனால தான் நம்ம இதை சொல்கிறோம். இதனால மலக்குமார்கள் வராமல் இருப்பாங்க. அதே மாதிரி தான் வாசம் தரக்கூடிய பொருட்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில உணவுகளையே என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்களாமா. ஏன்னா மலக்குமார்கள் வகி கொண்டு வராங்க, அவர்களுக்கு அந்த வாசம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. முக்கியமாக இந்த பூண்டு, வெங்காயம்லாம் ஒரு மாதிரி வாசம் தரக்கூடிய பொருட்களாக இருக்கும். அதனாலயே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, நான் முஸ்லீம்ஸே அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் அவாய்ட் பண்ணும் கிடையாது, நம்ம சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் அதனுடைய வாடைகள் அந்த இடத்துல இல்லாத மாதிரி நம்ம சுத்தப்படுத்துறது. நிறைய பேர்த்துடைய கிச்சனில்
பார்த்திங்கன்னா பூண்டு வாசம் இல்லை வெங்காய வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை சமைக்கிறத நம்ம கொட்டி கொட்டி வைக்கும் போது என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய வெங்காய வாசம் பூண்டு வாசம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாசம்னு சொல்கிறதோட வாடையை வந்து அடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா என்ன சமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உள்ளே போனாவே தெரியும். ஒரு வாரமாக சமைச்சதுடைய வாசம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நறுமணம் இருக்கணும். அப்படி இல்லாட்டினா எந்த ஒரு வாடையும் இல்லாமல் இருக்கணும். நம்ம கிச்சனை வந்து நறுமணமாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வாடை இல்லாமல் வச்சுக்கிறது அவசியம். அதனால் வந்து எதையாவது கொட்டினாலும் சிந்தினாலும் அதையும் தொடச்சிருங்க. இன்னும் ஃப்ரிட்ஜும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜை திறந்தாவே போதும் குப்புன்னு வாசடிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கொட்டி வச்சுருப்பீங்க. அந்த கொட்டின அந்த சிந்தின பொருள் இருக்கு பாருங்க, அந்த சிந்தின பொருள் தான் அந்த கதவு திறக்கும் போதெல்லாம் புளிச்ச மாவு வாசடிக்கிறது, பொருட்களுடைய வாசம் அடிக்கிறது. இதே நீங்கள் எதையுமே சிந்தக்கூடிய பொருளில் நீங்கள் வைக்காட்டினா நல்லா பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எந்த பொருளும் வெளியே வராட்டினா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து எந்த வாசமும் வராது. இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரூம் ஃபுல்லாகவே ஒரு கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி இருக்கும், நறுமணமே இல்லாமல் ஒரு மாதிரி துருவாடை அடிச்சுட்டு இருக்கும். அப்போதும் உங்களுக்கு வீட்டில் பறக்கத்து இருக்காது. அப்போ முதல் குப்பைகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை வாடை அடிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இது எல்லாரும் செய்கிற தப்பு. இது இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பார்க்கும்போது நாம் பொருட்களை மூடி வைக்கணும் கிச்சனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிச்சனை தவிர ரூம்லேயோ ஹால்லேயோ நம்ம என்ன பண்ணுறதில்ல, பாத்திரங்களை வைக்க மாட்டோம். நம்ம கிச்சனில் மட்டும் தான் பாத்திரங்களை வைப்போம். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நபி அவர்கள், நீங்கள் மூடி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதை உறுதிப்படுத்திக்கோங்கன்னு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூடியே வைக்கிறது கிடையாது. ஆனால் மேலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா நல்லது மட்டும் இல்லை, வானத்திலிருந்து நமக்கு நல்லதும் இறங்குமாமா கெட்டதும் இறங்குமாமா. அப்போ சில முஷீபத்துகள்லாம் என்ன ஆகுனா இந்த மாதிரி பாத்திரங்கள் திறந்துருந்தால் அதில் இருக்கக்கூடிய பொருட்களில் இறங்குமாமா. அதை நம்ம அப்படியே குடிக்கும்போது நமக்கு என்ன ஆகுமாமா, நோய்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பறக்கத்தும் இல்லாமல் போயிருமாமா. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் சமைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தண்ணி மெத்தி வச்சுருக்கீங்க ஒரு சொம்புலினா கூட என்ன பண்ணுங்கள், மூடி வைங்க. இது நபி அவர்களுடைய சுன்னத்து. அவர்கள் வந்து அதை சொல்லியிருக்காங்க. இல்லாட்டினா நமக்கு முஷீபத்து வந்து அதுக்குள்ளே அண்டுது. அதனால் வந்து நீங்கள் இனிமேல் தண்ணியெலாம் மெத்தி வச்சுட்டு அதை 5 மணி நேரம் ஆனாலும் 6 மணி நேரம் ஆனாலும் மதியானம் மெத்தி வச்சுருப்பீங்க, நைட்டு போனால் கூட அதை குடிச்சிட்டு இருக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. அதே போல் தான் பாத்திரங்கள், கழுகின பாத்திரங்கள் இருக்குது பாருங்கள், அதையும் திறந்து வைக்காதீங்க. அதுலேயும் முஷீபத் வந்து அண்டும். அதை கமத்தி வைங்க. பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க, இல்லாட்டினா ஸ்லாபில் தான் வைப்பாங்க பொருளை. அப்போ என்ன பண்ணுங்கள், கழுகுன பாத்திரத்தை கமுத்தி வைங்க. நிமித்தி வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் நமக்கு நோய் வந்து அண்டும். இந்த ஒழுக்கங்கள்லாம் நபி அவர்களே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யார சூழலாம், எனக்கு நல்லா தான் சம்பாதனைலாம் இருக்குது, ஆனால் நிம்மதியே இல்லை, யார சூழலான்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அனைவரும் என்ன பண்ணுங்கள், ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுக்கு பரக்கத்து வரும், உங்களுக்கு நிம்மதி வரும்னு இருக்காங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சண்டையாக இருக்குது, ஒரு வெறுப்பாக இருக்குது, பரக்கத்தே இல்லை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்குது, என்னதான் காசு இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒத்துமையாக சாப்பிடுங்கன்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், குடும்பத்தோடு சாப்பிடணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனை பற்றி சொல்லும் போது தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து பெட்ரூம்க்கோ இல்லை ஒரு ஹாலுக்கோ சம்மந்தமான விஷயம் கிடையாது. இது வந்து கிச்சன் சம்மந்தமான விஷயந்தான். நீங்கள் குடும்பத்தோடு ஒட்டுக்கா உட்காந்து எல்லோரும் சாப்பிடுங்க. ஒரு நாளில் ஒரு நேரமாவது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க. கடைசிக்கு நைட்டுக்காவது எல்லோரும் ஒட்டுக்கா வந்துடுவாங்க, அப்போ சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப சூடான உணவுகளை பரிமாறவும் வேண்டாம், அதை சாப்பிடவும் வேண்டாம். அது பரக்கத்தை வந்து போக்குது, உடலில் பல நோய்களை கொடுக்குது. அதே மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அளவான உணவுகளை மட்டும் பரிமாறணும். இது பெண்களுடைய கடமை. அளவான உணவுகளை நீங்கள் பரிமாறினீங்கன்னா அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி சுட சுட உணவுகளை போடாதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சூடாக தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சமைக்காதீங்க. அந்த மாதிரி சமைக்காமல் முன்னாடியே சமைச்சு வைங்க. ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுங்க. அளவான உணவுகளை கம்மியான சூட்டில் போட்டு சாப்பிடுங்க. இது பரக்கத்தை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. உடலில் வரக்கூடிய பல நோய்களுக்கு இன்றைக்கி இதெல்லாம் காரணமாக இருந்துகிட்ருக்கு. அதை நம்ம வந்து தவிர்த்துக்கணும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். கிச்சனில் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான பரக்கத்தான மன திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சுன்னத்தான விஷயங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில் நிறைவை தரக்கூடியதாக இருக்குது. இனிமேல் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி வீடுகளில் வைக்கக்கூடாத பொருட்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் அந்த வீடியோடைய லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க.